அனைவருக்கும் வணக்கம். பழனி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக் எதுக்கு உபயோகம்னா தலை நரமுடி இருக்கும், சின்ன வயசுலேயே இளநரை வந்துடும். அந்த இளநரையை போக்குவதற்கும் அடுத்து தலையில் பொடுகு சொண்டு இதெல்லாம் இருக்கும்ல அந்த இதுக்கும், அப்புறம் செம்மட்டையாக இருக்கும் முடி, அந்த கலரை நீக்குவதற்கும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா தலையில் எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 10 செம்பருத்தி பூவும் ஒரு 20 செம்பருத்தி இலையும், அந்த இலையில் பூச்சி எதுவும் இல்லாத இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த இலையும் பூவையும், பூவில் நம்ம என்ன செய்யணும், மேலே மகரந்தம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மகரந்தத்தையும் கீழே உள்ள காம்பையும் நீக்கிட்டு நம்ம பூவை மட்டும் சேர்த்துக்கிடணும், இதெல்லாம் மட்டும் சேர்த்துக்கிடணும். அப்புறம் ஒரு 20 இலை நல்ல இலையாக பார்த்து நான் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் இந்த பூவையும் இலையவும் ஒரு 20 இலை நல்லா கொழுந்தாக இருக்கிற இலையாக நான் பார்த்து எடுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கொழுந்தாக இருக்கிற மாதிரி இலையை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அரிசி, அப்புறம் நம்ம அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணுறதோட நம்ம சோறு வடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, வடித்த தண்ணி அந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் பேக்குக்கு செமையாக இருக்கும். அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம தண்ணி சும்மா சாதாரண தண்ணியும் எடுத்துக்கலாம், அல்லாட்டா அரிசி கழுவின தண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பூச்சி இருக்கும் பார்த்திங்களா, இலையிலையும் பூவிலையும், அதனால் என்ன செய்யணும்னா பூவையும் இலையவும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி அப்புறம் மிக்சி சாரில் போட்டு மிக்சி சாரில் என்னென்ன போட்டு அரைக்க போகிறோம்னா, பூவையும் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு மிக்சி சாரில் செம்பருத்தி பூவை போட்டுக்கோங்க. அப்புறம் செம்பருத்தி இலையை போட்டுக்கோங்க. அப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த வெந்தயம் நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சா தான் நல்லா மசியும். நம்ம அரைக்கும் போது சக்கையாக இல்லாமல் நல்லா மையாக இருக்குங்க. அதனால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இதை பூரா என்னென்னா மிக்சி சாரில் போட்டு நல்லா மையாக அரைக்கணுங்க. குறன்னு இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நேரம் ஊற வச்சா போதும், இல்லை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம், நம்ம பெரிய ஆளுகளுக்குன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மையாக அரைக்கணும். இன்னும் இலையாக தான் இருக்குது, இலையும் பூவும் இன்னும் இருக்கா பார்த்தீங்களா, எப்படி மையாக அரைச்சிருக்கேன்னு. இப்படி மையாக அரைச்சிக்கோங்க. இதில் பூந்திக்கொட்டை இருந்துச்சுன்னா பூந்திக்கொட்டையும் போட்டுக்கோங்க. ஏன்னா பூந்திக்கொட்டை போட்டோம்னா நம்ம தலையில் தேய்க்கும் போது என்னதுன்னா சாம்பு நுரை கிடைக்கும். இல்லை சாம்பு நம்ம தேய்க்க போகிறோம்னா சாம்பு தேய்ச்சி குளித்தாலும் குளிங்க. இந்த இதுக்கு சாம்பு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இதை நீங்கள் தேய்ச்சி குளித்தாலே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் அந்த பக்காக இருக்கிறதுனால அது போகிறதுக்காண்டி என்ன செய்யணும்னா லைட்டாக சாம்பு தண்ணியில் கலந்து இதை தேய்ச்சி முடித்த பிறகு 2வது சாம்பை தேய்ச்சி குளிங்க, நல்லா இருக்குங்க முடி. அது பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் முடி. ஒவ்வொன்றா பாருங்கள், நான் எப்படி எடுத்து தேய்க்கிறேன்னு அதே மாதிரி எடுத்து கீழே நுனி வரைய தேய்ங்க. முடியல கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து கீழே வரைய தேய்க்கணுங்க. அப்படின்னா தான் என்னதுன்னா முடிக்குள்ளனா நல்லா இறங்கும். நம்ம இதை தேய்ச்சி முடித்தோடனே நம்ம தலையே என்னதுன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி கண்ணும் குளிர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் சூடும் பிடிக்காதும்பாங்க. இந்த இது தேய்ச்சோம்னா உடம்பு குளிர்ச்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, வேர் நுனி வரைய தேய்க்கிறேன்னா அப்படி தேய்ச்சா தான் முடி கீழே பார்த்திங்கன்னா அந்த 2 ஒவ்வொருத்தவங்களுக்கு விட்டு போய் இருக்கும். அந்த இது இப்படி கீழே வரைய தேய்ச்சிங்கன்னா அந்த 2 முடி விட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. முடி ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து தேய்க்கணுங்க. அப்படின்னா தான் நல்லா முடி நல்லா அடர்த்தியாகவும் வளரும். அப்புறம் இளநரை இருக்காது, முடி செம்மட்டையும் இல்லாமல் நல்லா வளருங்க. உங்கள் கீழே வர இப்போ பார்த்திங்களா தேய்ச்சி முடிச்சிட்டேன். நல்லா குளிர
நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கொண்டையை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து என்ன செஞ்சிடணும்னா ஊற வைக்கணுங்க. 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட. ஏன்னா பாப்பா வந்து சின்ன பிள்ளைனால அவளுக்கு வந்து 1/4 மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கிறேன். 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஏன்னா சளி பிடிச்சிரும் பிள்ளைகளுக்கு. இப்போ வெயில் காலம்தான், வெயில் காலம்னா சளி பிடிக்காது, இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரமே போதும் பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு. 1/4 மணி நேரம் மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே நல்லா தலைக்கு நல்லா தேய்ச்சி குளித்தா தலையை அப்புறம் பார்த்துக்கோங்க, அப்படியே முடியை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே தொட்டு பார்க்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது.